கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தார். அந்த 40 நாள் உபவாசம் இருக்கும்போது என்ன நேர்ந்திருக்கும் என்றால், ஒரு 7 நாளில் சுகர் ஃபுல்லாக டவுன் ஆயிரும். பிறகு கொலஸ்ட்ரால் அது ஒரு 7 நாளில், அதாவது 14 நாளில் அதுவும் ஃபுல்லாக டவுன் ஆயிரும். அதுக்கு பிறகு பார்த்தா இருக்கிற கொஞ்சம் இது பலன்லாம் அதுக்கு 7 நாளில் ஃபுல்லாக டவுன் ஆயிருமா. அப்போது 7 7 14, 14 மறுபடியும் ஒரு 7 நாள் 21 நாள்லேயே எலும்பும் தோலுமாய் இருப்பார்களாம். எப்படி 40 நாள் கழித்து அவர் வந்தபோது மிகுந்த பசி உண்டாயிருச்சுன்னு சொல்லப்படுகிறது இல்லவா வேத வசனம். அப்போ அந்த 40 நாள் எப்படி இருந்திருப்பார்? எல்லாம் 27 நாளில் டவுன் ஆனால் ஒரு மனுஷனால் உயிரோடு இருக்க முடியாது இல்லையா? மோசே 40 நாள் இருந்தார். எப்படி 40 நாள் எப்படி அவங்களால உபவாசம் இருக்க முடியுது? நான் சின்ன வயசில் உபவாசம் இருந்திருக்கேன், ஒரு வாலிப வயசில். அப்போது நான் என்ன செய்வேன், வெறும் காஃபி மட்டும் குடிப்பேன். எங்கள் அம்மா இடையில பிஸ்கெட்டு மிக்சர்லாம் கொடுப்பாங்க. வெறுமனே இருக்காத, உனக்கு அல்சர் வந்துடும், முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் செய்வாங்க. அதில் சுகர் கலந்துருக்கோம், காஃபி குடிப்போம், மிக்சர் பிஸ்கெட்லாம் நான் சாப்பிடுவேன். ஆனால் 40 நாள் இருந்திருக்கேன். ஸோ ஆனால் நல்லா ஒல்லி ஆகிட்டேன். ஆனால் இங்கே பாருங்களேன், இவர் ஒன்றுமே எடுக்கலை, பச்சை தண்ணி கூட குடிக்கல. மோசேயும் இயேசு கிறிஸ்துவும் எப்படி அவர்களால் இருந்தார் என்று நான் யோசிக்கும் போது, அப்புறம் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிடிப்பார். அவங்க தேவனோடு பேசிக்கொண்டு இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து பிதாவோடு பேசிக்கொண்டிருந்தார், மோசேயும் பிதாவோடு பேசிக்கொண்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். அவருடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டே இருந்தால் போதும் இல்லையா? நான் சில நேரத்தில் உபவாச மீட்டிங், ஒரு நாள் உபவாச மீட்டிங் போயிருக்கேன். அப்போ போகும்போது ரொம்ப ஜாலியாக பாட்டு, மெசேஜு, அவங்க கொடுக்குற அந்த செய்தியெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள், நம்ம கிறிஸ்துவுக்குள் இன்னும் வழி நடத்த கொடுக்கிற வார்த்தைகள்லாம் நண்பர் சுவிசேஷில் நான் கேட்டிருக்கிறேன். அந்த ஒரு நாள் போகிறதே தெரியாது, எப்படி இருந்தோம். ஆனால் வீட்டில் பாருங்களேன், நம்ம சமைச்சிட்டே இருக்கும்போது அந்த வாசனை நம்மளை பசியை தூண்டும். நம்ம வேலை செய்துகிட்டே இருக்கும்போது அந்த பசி எடுக்கும். எப்படா சாப்பிடுவோம், எப்போ அந்த டைம் வர முடியும் உபவாசத்தினால அப்படின்னு ரொம்ப துடிப்போம் இல்லையா? ஆனால் இங்கே ஆண்டவரோடு இருக்கும்போது ஒன்றுமே இல்லை. 40 நாள் இருந்தாங்கன்னா அதான் சொல்கிறார்ல, அந்த இடத்துல பலன் கொண்டு போயிருக்கோம் 21 நாளில். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நம்ம கூட அப்படி உபவாசம் இருந்தால் எப்படி ஆயிருமோ அப்படிலாம் நினைக்கிறோம். ஆனால் உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாக இருக்கும். நம்ம நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ, நமக்கு இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவரோடு இருக்கும்போது அவர் நம்மளை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, உபவாசம் என்பது தேவனுக்கும் உமக்கும் தெரிகிற அப்படிப்பட்ட உபவாசமாக இருங்கள். ஆண்டவர் அவருடைய வார்த்தையினால் உங்களை பலப்படுத்துவார். உங்களை இன்னுமாய் ஊழியத்துக்காக நீங்கள் உபவாசம் இருக்கிறீங்களா? ஊழியம் செய்கிறதுக்கு முன்னாடி இல்லை, ஒரு இடத்துல நம்ம ஜெபிக்க போகிறோம், அந்த ஜெபிக்கிறதுல ஒரு வல்லமை மக்கள் மத்தியில் புறப்படணும், செய்தி அவங்க காதுகளில் துணிக்கணும் அப்படின்னு நீங்கள் உபவாசத்தோடு போனால், முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோட, முழு வேண்டுதலோடு ஆண்டவர்கிட்ட எல்லாவற்றிலும் அர்ப்பணித்தவர்களாக நீங்கள் உபவாசம் இருங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை பலப்படுத்துவார். சரிங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.